காதல் வந்தாலும் சந்தேகம் தங்கும். மாயா டிவாகாருக்கு தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். ஆனால் டிவாகார் மௌனமாக இருக்கிறார். நம்பலாமா? அந்த நேரம் ஒரு மர்ம குரல். ஃபைண்ட் ராஜ்குமார். சில முகங்கள் அழகாக இருக்கும், ஆனா நிழல் ஆபத்தானது. மாயா ராஜ்குமாரை அறிமுகப்படுத்துகிறாள். ஒரு அழகான இளைஞன். அவன் சிண்டிகேட் தலைவனின் மகன். டிவாகார் கவனிக்கிறார். ராஜ்குமாரன் பார்வை மாயாவை நோக்கி மாறுகிறது. காதல், பொறாமை, துரோகம், மூன்றும் ஒன்றே. ராஜ்குமார் வெளிப்படையாக மாயாவை கவர்கிறான். டிவாகார் அமைதியாக இருக்கிறார். மாயா சொல்கிறாள், என்னிடம் சீக்ரெட் கோடு ஒரு பாகம் என்னிடம்தான் இருக்கிறது. அந்த வார்த்தை அனைத்தையும் மாற்றுகிறது. காதலின் பேரில் அழுத்தம், உண்மையில் சதி. ராஜ்குமார் மாயாவிடம் சீக்ரெட் கோடு கேட்கிறான். மாயா தர மறுக்கிறாள். அவன் முகமூடி விலகியது. அவன் காதலிக்கவே இல்லை. ராஜ்குமார் மாயாவை கடத்திச் செல்கிறான். ஒரு உயிரை காப்பாற்ற இன்னொரு மரண ரகசியம் தேவை. டிவாகார் மாயாவை தேடுகிறார். ஆனால் அங்கு ராஜ்குமார் மாயாவை மிரட்டுகிறான். மற்றொரு சீக்ரெட் கோடு பாகம் வேண்டும், எனக்கு கொடு. டிவாகாருக்கு தெரிய வருகிறது, மற்ற பகுதி ராஜ்குமாரன் தந்தையிடம்தான் இருக்கிறது. சில ரகசியங்கள் இரத்தத்தில் மட்டுமே காப்பாற்றப்படும். ராஜ்குமாரின் தந்தை உண்மையை சொல்கிறார். சீக்ரெட் கோடு பிளவுபட்டது. இரத்தத்தால் தான் ஒன்றாகும். அவர் ஒரு ரகசிய டயரியை டிவாகருக்கு கொடுக்கிறார். மாயா காயமடைந்திருந்தாலும் உயிருடன் தப்பித்து வருகிறாள். அவள் சொல்கிறாள், அந்த பணம் சிண்டிகேட்டின் போர் நிதி. ராஜ்குமார் சத்தியம் செய்கிறான், மாயாவை நான் கொல்லாமல் விடமாட்டேன். எதிரியை தோற்கடிக்க சிலர் நண்பனாக நடிக்கிறார்கள். ராஜ்குமார் தீவாகருக்கு பக்கம் இருப்பதாக நடிக்கிறான். ஆனால் மறைமுகமாக சூரியனை அழைக்கிறான். அவன் குரல் இருட்டில் ஒலிக்கிறது. The bait is ready. டிவாகார், மாயா, ராஜ்குமார் வால்ட்டில் நுழைகிறார்கள். திடீரென போலீஸ், சிண்டிகேட் காவலர்கள், சூரியன் அனைவரும் சுற்றி வளைக்கிறார்கள். சூரியன் சிரித்துக்கொண்டே சொல்கிறான், வெல்கம் மை நெக்ஸ்ட் ஹேயர். மாயா டிவாகாரன் கோட்களை சேர்க்கிறாள். லாக்கரை திறக்கிறார்கள். பணமில்லை. ஒரு லெட்ஜர், கொலைகள், ஒப்பந்தங்கள், ரகசியங்கள். அந்த லெட்ஜர் சிண்டிகேட் ஐ ஒழிக்கக்கூடியது. பேராசை, அழிவின் தொடக்கம். ராஜ்குமார் லெட்ஜர் பிடிக்க முயற்சிக்கிறான். போராட்டத்தில் அவன் சிண்டிகேட் என் தீவலையில் விழுகிறான். அவன் அலறல் இருட்டில் மறைகிறான். உண்மை வெளிவந்தால் பேரரசு இடியும். ஆம், லெட்ஜர் வெளியானது. அரசியல்வாதிகள், அதிகாரிகள் கைது. மந்திரி கைது. செய்திகளில் ஒலிக்கிறது, டிவாகர் சூரியனை எதிர்கொள்கிறான். சூரியன் சிரிக்கிறான், நீயும் அஜாயும் என் கை பொம்மைகள். அந்த நேரம் அஜாய் உள்ளே நுழைகிறான். அவன் துப்பாக்கி சூரியனை நோக்கி இருக்கிறது. சூரியன் கத்துகிறான், டிவாகரை சுட்டுவிட்டு உன் விசுவாசத்தை நிரூபி அஜய். அஜய் நடுங்குகிறான். ஒரு குண்டு சுடும் சத்தம். யாரை சுட்டான்? குழப்பத்தில் இருக்கும் போதே டிவாகார் சூரியனை கைது செய்கிறான். லெட்ஜர் வெளியானது. சிண்டிகேட் வீழ்ந்தது. மக்கள் தெருக்களில் ஆரவாரம் செய்கிறார்கள். ஒரு வழக்கு முடியும் போது இன்னொரு தொடங்கும். மாயா டிவாகாரன் கையை பிடிக்கிறாள். இது முடிந்தது. ஆனால் போன் அடிக்கிறது. டிடெக்டிவ் டிவாகாருக்கு புதிய விசாரணை காத்திருக்கிறது. டிவாகர் மேலே பார்க்கிறார். அடுத்த வேட்டைக்கு தயார்.